ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய ஷாக்கிங்கான அப்டேட். எஸ், ஹீரோயின் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரைம் டைம் சீரியலில். எஸ், ஜீல வந்துட்டு கரெக்டாக 7:30க்கு போயிட்டு இருக்க சீரியல் நினைத்தேன் வந்தாய். ஸோ இந்த சீரியலில் சுடர் அப்படின்ற ஒரு ஹீரோயின் ரோலில் தான் ஜாஸ்மின் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க வந்து சீரியல் விட்டு விலகி இருக்காங்க. ஸோ பெரிய ஷாக்கிங்கு. ஸோ அதை பற்றி அவங்களுமே அப்டேட்லாம் கொடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ஏன்னா தமிழ் ஃபேமிலி, ஏன்னா இது முன்னாடி அவங்க தெலுங்குல தான் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழில் ஒரு சீரியல் இவ்வளோ பெரிய ரீச், இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைச்சதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதேபோல் தொடர்ந்து நினைத்தேன் வந்தாய் சீரியலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் வர இருக்கு. ஸோ ஷோ வந்து கண்டிப்பாக போய் ஆகணும் இல்லையா, அதனால அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவங்க சீரியல் குவிட் பண்ணது. நிறைய ஃபேன் பேஸ் வந்து இவங்களுக்கு இருக்காங்க. நேற்று வந்து பார்க்க முடிஞ்சது அந்த ரீப்ளேஸ்மெண்ட் போஸ்ட்டு, எனக்கு இதுக்கெல்லாம் கீழே பார்க்க முடிஞ்சது. அதே போல் இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வரா? எஸ், நம்மளுடைய ஆக்ட்ரஸ் அபிராமி. எஸ், பிபியுடைய, அதாவது பிக் பாஸ் உடைய ஃபேம். ஸோ இவங்க வந்துட்டு இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வீரா சீரியல் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னப்பா இவங்க சீரியல் பார்க்கலாம் வந்திருக்காங்க, அது ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக அப்படின்னு வரும்போது யோசிச்சிருக்கணும். ஏன்னா இன்னொரு சீரியலுக்கு ஹீரோயினாக கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்ற சில ரீசன்ஸ்னால தான். எஸ், அங்கே நியூ என்ட்ரி, உடனே எங்கள் சீரியலில் இப்போ ஹீரோயினாக ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க. எஸ், ஜாஸ்மினை ரீப்ளேஸ் பண்ணி சுடர் அப்படின்ற ஒரு ரோலில் இதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் அபிராமி அவங்க தான் வந்துட்டு பண்ண போகிறாங்க. பெரிய விஷயம் அப்படிங்கிறதான். ஸோ எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு ஷோ கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. பட் சீரியல் வந்துட்டு கொஞ்ச நாளாக டிஆர்பி கொஞ்சம் லோவாக இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக பிக்கப் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ சடனாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கவும், டீமுக்கும் அதை மேனேஜ் பண்ணவும். பட் என்ன எப்படி பண்ண கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் இந்த சீரியல் டைம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ஏன்னா சித்து அண்ட் ஸ்ரே அவங்களுடைய நியூ சீரியல் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 7:30க்கு வருது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன அப்டேட்ஸ் இருந்துச்சு. ஸோ மேபி அவங்க 7:30க்கு வராங்கன்னா இவங்க 6:30க்கு டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் நான் அப்போ கேள்விப்பட்டேன். பட் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ சீரியல் ஏதாவது அபிராமி வேறு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு பீக் ப்ரைம் டைம் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் மேபி 7:30க்கு வச்சுட்டு அவங்களுடைய சீரியல் எதுவும் 6:30க்கு மூவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம். அப்டேட்ஸ் எதுவும் கிடைச்சதுன்னா உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.